ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு நம்ம நாட்டில் இருக்கிற பொம்பளைங்களுடைய நிலைமையை சொல்கிறேன். நம்ம ஊரில் பாருங்க, பெர்னாட் ஷா சொல்றது மாதிரி 40 வயசுல செத்து போயிடுறாங்க. புதைக்கிறதுக்கு தான் 60-70 வயசு ஆயிடுது. வாழைப்பூ மாதிரியே இருக்கிறது. ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மனசுல வந்து ஒரு திடம் இல்லை. என்னத்தை ஏதோ காலம் என் பிள்ளைங்களுக்காக. நம்ம ஊர்ல ஒரு லேடி 40 வருஷம் ஒரே ஆணோட குடும்பம் நடத்தி இருக்கு. நம்ம அம்மா மாதிரி. நம்ம வீட்டுல எல்லாம் அப்படித்தானே. அந்த லேடி கிட்ட போய் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் 40 வருஷமா ஒரே மனிதரோட குடும்பம் நடத்துறீங்களே, உங்க குடும்பத்துல உங்க கணவர் அவ்வளோ நல்லவரா, அவரை பத்தி ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டுச்சா? இந்த அம்மா சொல்லுச்சு ஒரு பதில். நான் மொழியாசிரியை, 300 பக்கத்துல கூட மொழிபெயர்க்க முடியாத ஒரு சொல் மந்திரத்தை அது சொன்னது. 40 வருஷமா குடும்பம் நடத்துறியே, உங்க வீட்டுக்காரரை பத்தி சொல்லுங்கம்மான்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொன்ன பதில், இது நம்ம ஊர் லேடி. ஒன்றும் இல்லை, என் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்கல்ல இந்த தாளாளர், பள்ளிக்கூட தாளாளர், அவ்வளோ நேரமாக அமைதியாக தானே உட்காந்துருந்தாங்க. பார்த்தீங்களா நீங்கள்? திடீர்னு பதட்டமானாங்க தெரியுமா? என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க தெரியுமா? ஒன்றும் இல்லை, அவர் வீட்டுக்காரர் வந்தார். துடிக்குது அந்த அம்மா. ஆமாங்க, நான் சொன்னேன் உங்கள் பேரை சொல்லுங்க. சொல்லணும் மேடை. நான் ஒன்றுமே இல்லைங்க, எங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்காருங்க. இந்த அம்மாட்ட கேளுங்களேன், இந்த பதில் தான் வரும். வெளிநாட்டில் வர பெண்கள் இருக்காங்களே, 65 வயசுல ஒரு அம்மா கலகலன்னு சிரிக்குதுங்க, சந்தோஷமா இருக்குது. அவர்கிட்ட போய் ஒரு ஆள் கொஸ்டின் கேட்கிறாரு, இந்த மைக்கை நீட்டி இங்கிலீஷ்ல. யூ சீம்ஸ் டு பி வெரி ஹாப்பி, ஆர் யூ ஹாப்பி? நீ மிகவும் மகிழ்ந்து இருக்கிறாயே, நீ சந்தோஷமாக இருக்கிறாயா? அந்த பொண்ணு சொல்லிச்சு, எஸ் ஐ அம் ஹாப்பி. அடுத்ததா ஒரு கேள்வி கேட்டார், ஆர் யூ மேரிட்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்கள்லாம் சொல்வீங்க இல்லைன்னு. அந்த அம்மா சொன்ன பதில், எஸ் ஐ எம் மேரிட். அந்த ஆள் கேள்வி, ஸ்டில் யூ ஆர் ஹாப்பி? இதற்கு பிறகும் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? அந்த அம்மா அந்த பதில மந்திர சொல்ல வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க, இந்த இன்னியோட நிறுத்துங்க. அந்த அம்மா என்ன பதில் தெரியுமா சொல்லுச்சு? ஆம், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அப்படி என்றால் உங்கள் கணவருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டுமே. யூ கிவ் தேங்க்ஸ் டு யுவர் ஹஸ்பண்ட். அந்த பொண்ணு சொல்லிச்சிங்க, ஐ வாண்ட், நான் அவருக்கு நன்றி சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொன்ன பதில் தாங்க சூப்பர் பதில். நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் என் கணவருக்கும் தொடர்பில்லை. மார்ச் 8 வருதா? தொடர்பில்லை சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிச்சு, இவரை திருமணம் செய்வதற்கு முன்னாலும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், இவரை திருமணம் செய்கின்ற அந்த வினாடியிலும் மகிழ்ச்சியாக இருந்தேன், இதோ இப்பொழுதும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது என் முடிவு. நான் என் மகிழ்ச்சியை யார் கையிலும் கொடுப்பது இல்லை. நீங்க ஏன் அந்த ஆள் மேல சாஞ்சிக்கிட்டு மூச்சு முட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? பெண்களுக்கு ஒரு குறிப்பு கொடுக்கவா? உங்கள் வீட்டில் கணவன்மார்கள் 45 வயதை கடந்திருந்தால், என்ன இப்படி சொல்றாங்க பர்வீன் சுல்தானான்னு பார்க்காதீங்க, அனுபவித்து சொல்கிறேன். உங்கள் வீட்டில் 45 வயது கடந்த ஆண்கள் உங்களுக்கு கணவராக இருந்தால், அவர்கள் நீண்ட நாட்கள் ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அவர்கள் நண்பர்களோடு பழகுவதற்கு அனுமதி கொடுங்கள். சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த ஆண்களுக்கு சொல்றேன், என்ன வேணாலும் செய்யுங்க, உங்க செயல்பாடுகள் கொஞ்சம் தப்பும் தவறுமாகத்தான் இருக்கும், அதை பொறுத்துக் கொள்கிறோம். ஒன்று சொல்கிறேன், எப்பொழுது அது பாவம், எப்பொழுது அது குற்றம் என்று தெரிகிறதோ அப்பொழுதே அதை நிறுத்தி கொண்டு வீட்டிற்கு திரும்புங்கள். மந்திர சொல். குடும்பம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண் ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த தகவலை உங்களுக்கு சொன்னேன். நான் சொல்லுகின்ற இந்த மந்திர சொல் இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒரு குடும்ப ரகசிய சொல்லை சொல்கிறேன். நான் ரொம்ப நல்ல பொண்ணு, சத்தியமா நான் ரொம்ப நல்ல பிள்ளை. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? படுத்த உடனே தூங்கிடுவேன். எனக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கணும், மருந்து சாப்பிடணுன்ற அவசியமே கிடையாது. படுத்தா தூங்கிடுவேன். 7 மணி நேரம்
இப்போ படுத்தாலும் தூங்கிடுவேன். நல்ல பிள்ளை தானே, மனசுல எந்த பாரமோ எதுவுமே இல்லை, தூங்கிடுவேன். இந்த நல்ல பிள்ளைக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னால ஒரு அனுபவம். நான் அமெரிக்கா போயிட்டு வந்தேன், பெரிய பயணம். இந்த ஜெட்லாக்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது வந்து நம்முடைய பயாலஜி இருக்குல்ல, நம்முடைய உயிரியல்ல ஒரு கடிகாரம் இருக்கு. சரியா பசிக்கும், சரியா தூக்கம் வரும். என்ன வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தா பிரச்சனைனா, அங்க 12 மணி மத்தியானம்னா இங்க நைட்டு 12 மணி. இதனால இந்த உயிரியல் தன்மை கொஞ்சம் மேலே கீழையா மாறும். எனக்கு இவ்வளோ நாளா பயணம் பண்ற அது மாறல. ஒரு 10 நாளைக்கு முன்னால ராத்திரி 12 மணி மதுரையில தனியா இருக்கிறையா, 12 மணிக்கு தூக்கம் வரல, பளிச்சுன்னு பல்ப் எரியுது. ஏந்திரிச்சு உட்கார்றேன், தூக்கமே இல்லை. என்னடா பண்ணலாம், வீட்டுக்கு ஃபோன் பண்ணலாமா, எதுக்கு தூங்குற ஆளை எழுப்புறது, முழிச்சிட்டு இருப்பாங்களோ இல்லை கவலைப்பட்டுருவாங்களோ பேசினா, அதனால வீட்டுக்கும் ஃபோன் பண்ணல. என் மேல எனக்கு அவ்வளோ ஒரு கோபம், எனக்கு ஸ்ட்ரெஸ் வருது. ஸ்ட்ரெஸ் ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? இப்போ 4.5 வயசு குழந்தைக்கெல்லாம் வருது. என் வீட்டில் ஒரு பிள்ளை 4.5 வயசு, குழந்தைகளை வளர்ப்பது எப்படின்னு புக்கு படிக்குது. எதுக்குடா நீ படிக்கிறனா, இந்த மாதிரி எங்க அம்மா அப்பா என்ன வளர்க்குறாங்களான்னு பார்க்குற, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்குது. ப்ரெஷருக்கும் ஸ்ட்ரெஸ்க்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? அடுத்தவங்களால வர்றதுக்கு பேர் ப்ரெஷர், நமக்குள்ள நமக்கே வர்றதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ். எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சா, என்னடா என் உடம்பு நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது, படுத்தா தூங்க முடியும், கோவமா இருக்கு, என்னது இதுன்னு இப்படி திரும்பி டேபிளில் பார்த்தேன். டேபிளில் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வச்சிருந்தது. ஸ்வீட் பாக்ஸ், இனிப்பி பொட்டி. அதை திறந்து பார்த்தேன், 2 சூப்பரா நிறைய ஸ்வீட்ஸ் வச்சிருந்தது. அதுல 2 பெரிய ஸ்வீட் இருந்தது. நான் யூஸ்வலா ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், எனக்கு சுகர் கிடையாது, அதனால தான் சுகர் கிடையாது. எங்க அம்மா அப்பாவுக்கு கிடையாது, நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது இல்லை, அதனால எனக்கு சுகர் இல்லை. அன்னைக்கு எனக்கு தோணுச்சியா அந்த சுகரை நான் சாப்பிடணும்ட்டு 2 பெரிய ஸ்வீட்டை எடுத்து கபகபன்னு சாப்பிட்டு தண்ணி குடிச்சேன் பாருங்க, மூளை அப்படியே சாந்தமாய் தூக்கம் வந்துருச்சு. தூங்கிட்டேனா, காலையில் 6:30 மணிக்கு எந்திரிச்சேன். 6:30 மணிக்கு பளிச்சுன்னு வந்த ஒரு சொல்ல மந்திரமா கொடுக்குறேன், ஸ்வீட் சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ் போகும். இது ஒரு ஸ்டேட்மெண்டா? அது இல்லை ஸ்டேட்மெண்ட். சொல்ல இருக்கிற மந்திரம் என்ன தெரியுமா? அப்புறமா தாங்க எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்ம ஜெயிச்சிட்டா நம்மளை சுத்தி இருக்கிறவன் ஸ்வீட்டு குடி ஸ்வீட்டு குடு ஸ்வீட்டு குடுன்னு ஏன் கேட்கறான்? புரிஞ்சிருச்சா? அனுபவிச்சிருக்கீங்களா? அவனுக்கு சொல்லட்டுமா? ஒருதலை ராகம் படத்துல எங்க ஐயா டி ராஜேந்தர் சொல்வார், சுபத்ரா, நான் பேசுவது யாருக்கு புரிகிறதோ இல்லையோ, உனக்கு கூடவா புரியவில்லை? அந்த மாதிரி சொல்றேன். ஜெயிச்சிட்டா கூட இருக்கிறவனுக்கு ஸ்வீட் கொடு, மந்திர சொல். ஜெயிச்சிட்டா அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடு, தோத்துட்டா நீ சாப்பிடு. வாழ்க்கையில யாரு ஸ்வீட் சாப்பிடுறாங்கன்றது முக்கியம் இல்லை சுபத்ரா, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்கிறோமா அதுதான் முக்கியம் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய என்ட்ரி இருக்குல்ல, உள் நுழைவு இருக்குல்ல, அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா எக்ஸிட் இருக்குல்ல, வெளியேற்றம் இருக்குல்ல, அது ஒரு வரலாறாக இருக்கணும். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? நல்லா பேசுறவங்க எல்லாம் நல்ல பேச்சாளர் இல்லை. பேசிட்டு போனதுக்கு பிறகும் நமக்குள்ள யார் ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கிறாரோ அவர்தான் நல்ல பேச்சாளர். நான் நினைத்தேன் மாபெரும் சபை என்பது பொதுமக்கள் என்று. இல்லை, உனக்கு நீதான் மாபெரும் சபை. உனக்குள் நீ எழுந்து நின்றால் அந்த சபையிலே எந்த சபையில் வேண்டுமானாலும் நீ ஜெயிக்கலாம்னு சொன்னார்ல, அந்த சொல்லிற்கான பொருளை நான் உள்வாங்கிக் கொண்டு இதை சொல்றேன்.